தம்பி நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் இன்னும் சாப்பிடல. தம்பி நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் இன்னும் சாப்பிடல. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இப்படி தான் ஒரு அமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பதில் சொன்னாருன்ட்டு 2 நாளா ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்காரு. அதாவது போக்குவரத்து துறை அமைச்சரான பார்த்திபன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பக்ரீத்தை முன்னிட்டு 3 நாள் லீவுக்கு கிளாம்பாக்கத்தில ஒரு பஸ் பற்றாக்குறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி ஆய்வு மேற்கொள்ள போயிருக்காரு. அப்ப வழக்கமா இது எப்பவுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சீசன்லயுமே நடக்கக்கூடிய ஒரு கேட்டிக் சிச்சுவேஷன் தான். முதல் முறையா இவர் அமைச்சரானவர் இதுக்கு ஆய்வு செய்ய போயிருக்கும்போது ஒரு ரொம்ப வினோதமான சில செயல்லாம் செஞ்சிருக்காரு. என்னன்னா, காசு குடுத்து புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணவங்கள எல்லாம் நிக்க வச்சுட்டு, டிக்கெட்டே எடுக்காம அன்ரிசர்வ்ட்ல வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் முதல்ல பஸ்ல ஏத்தி அனுப்பிச்சுட்டாராம். அது வந்து பேட்டியில அவராவே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்குற மாரி அது ஒரு விஷயமா, இப்படிலாம் பண்ணி நான் கூட்டத்த சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு அத பெருமையா வேற சொல்றாரு. இதுல முன்பதிவு செய்தவர்களும் வந்துடுறாங்க. அப்ப ரெண்டு தான் இங்க பிரச்சனையே வருது. நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்கள ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ரிசர்வ் பண்ணதுல இருந்து ஒரு பையன் போய் கேட்கும்போது, சார் என்ன சார் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இன்னும் பஸ் வராம இருக்கு, இது எப்படி சார் அப்படிலாம் கேட்கும்போது, இல்லப்பா இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்படி மாற்றி விட்ருக்கோம், உங்களுக்கு வரும் இந்த வாட்டி ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாட்டி ஒரு சாரி இப்படி சொன்னா அது ஒரு பதில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு மாற்று ஏற்பாடு உடனே செஞ்சிருக்கோம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்கும், இப்படியெல்லாம் சொன்னா அது ஒரு ஒரு அர்த்தமான செயல்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இப்போ அந்த தம்பியோ இல்லை ஒரு பையன் வந்து போய் நான் புக் பண்ணேன் என்னோட பஸ் டைம் வந்து 9:45 சார், நான் 11:30 இன்னும் வந்து நிற்கிறேன், எனக்கு ஏன் சார் பஸ் இல்லைன்னு கேட்குறான். அவன்கிட்ட போய் நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் என்ன சாப்பிடலன்னா, நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்ருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்ருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ் போ. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. அதை பத்தி எனக்கு என்ன கவலை, ஒரு ஆஸ் அ பேசஞ்சரா நான் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான விஷயத்தை டீல் பண்ணும்ல, பஸ்ஸை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இல்லையா புக் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கணும். என்ன மாதிரியான இது அணுகுமுறைன்னு தெரியல. ஸோ இது 2 நாளா பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு அமைச்சர் அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் வந்து சில விஷயத்த பேசியிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ கச்சத்தீவை பத்தி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்வி மினிஸ்டர் கிட்ட, ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டே என்ன முடிக்கல, ரிசீவிங் எண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டரும் இந்த கேள்வியை ஃபுல்லாக உள்வாங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள யாருன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தர் குமிஞ்சி நோ கமெண்ட்ஸ்னு 4 வாட்டி கத்துறாரு. எதுவுமே நிறைவேற்ற இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்க அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். இங்கேயும் திரும்ப கவுண்டமணி அவரோட டயலாக் தான் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. நீ என்ன பிச்சை இல்லைன்னு சொல்றது, நான் தான் சொல்லுவேன் உனக்கு பிச்சை இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி. இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் அதே பதிலை சொல்றாரு. ஒரு அமைச்சராக இருக்கவர் இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் ஸ்கிப் பண்ணி கடந்து போக முடியாது. ஒன்று அதுக்கான ஏதாவது ஒரு வகையில் விளக்கம் கொடுக்கணும், இல்லைனா அதை பற்றின தெளிவான டீட்டெயில்களை நான் சேகரிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு தனி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு அதுக்கு எல்லா தகவலும் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்கும்ன்றது பெரும்பாலானவர்களோட கருத்தாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நோ கமெண்ட்ஸ்னு கடந்து போகிறது வந்து சரியான முறையாக இருக்காதுன்னு பல பேர் குற்றச்சாட்டாக அதை முன்வைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு. அப்படி ஆய்வுக்கு போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கள்லாம் வந்து இவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினதா சொல்கிறாங்க. பார்க்குற ஆடியன்ஸ் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட விஷயம் என்னன்னு புரியும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ண பிறகு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே மாறி இருக்கு. முன்னெல்லாம் வந்து கோயிலை சுற்றி தான் லைன் போகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பதியில் இருக்க மாதிரி சைடில் ஒரு வழி போட்டு அது போய் எங்கெங்கேயோ சுற்றியெல்லாம் வந்து கோயிலுக்கு அந்த ஃப்ரீ தரிசனம்ங்கிறது சுற்றி அந்த மாதிரி வர மாதிரி ஒரு வழி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே கூட ஸ்ட்ரெயிட்டாக அந்த கொடிக்கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக ஐயர்கள்லாம் வந்து காசை வாங்கிட்டு டேரெக்டாக கூட்டிகிட்டு போவாங்க. அது ரொம்ப நார்மலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி இப்போ இவர் போயிருக்காரு, மாஸ்க்கை போட்டுட்டு ஆய்வுன்ற பேரில் போயிருக்காரு. இவர் அமைச்சர்ன்றதே தெரியாமல், ஏன்னா அமைச்சர்னா நமக்கு தெரியும்ல, எப்பவுமே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வேட்டி சட்டை இப்படி தான் வருவாங்க. ஒரு சராசரி மனுஷங்க மாதிரி ஒரு டிஷர்ட்டையும் பேண்ட்லேயும் வந்து மாஸ்க் போட்டுட்டு போகவே ஒரு அமைச்சர்னே தெரியாமல் இவங்க கிட்டே வந்து நான் உங்களை ஸ்பெஷல் தரிசனத்தில் கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுன்னே இவரதையும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு சில நியூஸ்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரே ஜிபே பண்ணதா சொல்கிறாங்க. இன்னொரு சில நியூஸ்லாம் என்னன்னா, அவரோட அசிஸ்டன்ட் வந்து இவருக்கு ஒரு 4000 ரூபா பே பண்ணதா சொல்கிறாங்க. வாட் எவர் பே பண்ணி அதை கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அடுத்து அங்கே மட்டும் இல்லாமல் மொட்டையடிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களும் வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு.
அடுத்து வந்து செக்யூரிட்டி அவர்களும் ஏதோ காசு வாங்குறாங்கன்னு சொல்லி இப்படி மூணு விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. வெளியே வந்து இதை சார்ந்து பேட்டி கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் அமைச்சர்கிட்ட ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சார் மன்னிப்பு கடிதம்லாம் கேட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை சார் மன்னிப்பு கடிதம்லாம் இல்லை, இதை பற்றி என்ன, இது ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் விளக்க கடிதம் தான் கேட்டிருக்கோம், இன்னும் ஆய்வு முடியல, ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு, இன்னும் என்னென்ன மாதிரியான சொத்துக்கள் விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே ஆய்வு பண்ணுறோம், ஆய்வு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிடும். எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேல நடவடிக்கை எடுப்போம். பட் இதே ரமேஷ் அவர்கள் வந்து அமைச்சராகிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல போயிட்டு அங்கே ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு. வீல் சேர் தள்ளுறவங்க இல்லை ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க அந்த மாதிரியான கடைநிலை ஊழியர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வர பேஷண்ட்ஸ் கிட்ட 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லஞ்சம் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மாதிரியான கடைநிலை ஊழியரை உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் இந்த சிச்சுவேஷன் வரும்போது விளக்க கடிதம் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமான இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ட்ரோல் பண்ணி தீர்த்து எடுத்துட்டாங்க. அது என்ன அவங்களுக்குலாம் ஒரு நியாயம், இவங்களுக்குலாம் ஒரு நியாயமா? லிட்டரலி சொல்லணும்னா அமைச்சர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவனால உங்கள் சமூகத்தை வந்து நீங்கள் காப்பாற்றுறீங்களா, அவங்களுக்குலாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்களா, வேற ஆட்கள்னா உடனே பனிஷ்மெண்ட்டு, உங்கள் ஆட்கள்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து போகிறீங்களா, இப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் மெட்டீரியல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து அந்த யாரெல்லாம் காசு வாங்கினாங்களோ லைக் ஐயர், மொட்டை அடிக்கிறவங்க ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி, இவங்க எல்லாரையுமே வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்கிறதா ஒரு தகவல். இது ஒரு அடுத்த கட்டமாக வந்து இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்குமே ஒரு வாக்குவாதம், மோதல்கள் போய்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரமேஷ் ஐயங்கார் இவர் வந்து இப்படி இந்த சமூகத்தை, அந்த ஐயர் சமூகத்தை எல்லாம் பூரா ஆய்வுன்ற பேரில் போய் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி பேரை இங்கே குறிப்பிட்டு நீங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு ரமேஷ் வந்து இதுதான் உங்களோட திராவிட மாடலா இப்படின்ற அடிப்படையிலலாம் கேள்வி கேட்டு லிட்ரலி டிஎம்கே சார்ந்த முன்னாள் அமைச்சரும் டிவிகேயோட பிரசன்ட் அமைச்சரும் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை போராவே இது ஒரு போய்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக செல்லூர் ராஜு அவர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குப்பை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு 1000 டன் வந்துச்சுன்னா அதில் இவ்வளோ குப்பைகள் தான் நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியுது, அதுக்குமே பலாயிரம் கோடிகள் செலவாகுது, அதுக்கு நம்ம பெட்டராக ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய 1200 அடி பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் போய் எல்லா குப்பைகளும் நம்ம கொட்டிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான காசு மிச்சம். ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. தோகுடியில் வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அந்த குப்பை எப்படி ஊடுருவாது, நிலத்தடி பாதிக்கணும் பாதிக்காது. ஏன்னா பாறை சுத்தி பார்த்தீங்கன்னா பாறை இருக்கு, பாறையை தாண்டி எந்த பாறையை பொத்துக்கிட்டு இந்த குப்பை போய் எந்த நிலத்தின் நீரையும் பாதிக்க போறது. இந்த பேட்டியை கேட்டுட்டு இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் கொந்தளிச்சு பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு அடிப்படையான விஷயமா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 1200 அடிகளில் குப்பையை போய் டம்ப் பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே தேங்கிடும். இதுல மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பல வகைகள் இருக்கு. இப்போ ஒருவேளை மக்காத குப்பைகளா இருந்துச்சுனாலும் மண்ணுக்கு பிரச்சனை, அப்படி மண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நிலத்தடி நீர் மாசுபடும். அப்படி இது மக்காத குப்பை அப்படி என்னவாரி இல்லைனாலுமே இந்த குப்பைகள்ல இருந்து லீச்சேட் அப்படின்ற ஒரு கருப்பு கலர் நச்சுத்திரவம் ஒன்று உற்பத்தி ஆகுமா. இப்போ இன்கேஸ் மழையெல்லாம் பெய்யுதுன்னா மழை பெய்யும் போது அந்த நச்சுத்திரவம் அந்த மழை தண்ணியோடு சேர்ந்து பூமிக்கடியில் போயிடும். அப்படி போகும் பட்சத்தில் நிலத்தடி நீர் பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதை தாண்டி சுற்றுச்சூழல் பாதிக்கும், அதுக்கப்புறம் மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகும், தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பல சயின்டிஃபிக் ரீசன்ஸும் சொல்கிறாங்க. அது வருங்கால தலைமுறைகளுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியுங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ இந்த 4 அமைச்சர்கள் பண்ண விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் லிட்டரலி சில விஷயங்கள் ஒன்று தப்புன்னு சொல்லலாம், இல்லை முறையாக கையாள தெரியாதுன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஒத்துக்கலாம், இவங்க எல்லாருமே புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதெல்லாம் ஓகே. பட் இந்த இடத்துல நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்களோட விஷயத்தில் வந்து நம்ம இந்த புதுசு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா
ஒரு இடத்துல போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கடைநிலை ஊழியர் தப்பு செஞ்சாருன்னு அவரை உடனே சஸ்பெண்டுன்னு சொல்கிற நீங்கள் அதே தானே எல்லா இடத்துல தப்பு பண்ணுற இடத்துலையும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைல்ல. இன்னொன்று, ஒரு அமைச்சர் வந்து சிம்பிளி நோ கமெண்ட்ஸ்னு பதில் சொல்லக்கூடாது, முறையான பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் எதுக்கு ட்ரைனிங் தேவை? இல்லை இதை பற்றின எனக்கு தகவல் எனக்கு இன்னும் தெரியாது, அதை நான் தகவல் சேகரிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெஸ்ஸை கையாள முடியாத அளவுக்கு தான் நம்மளோட அமைச்சர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது அஸ் கீர்த்தனா அவர்களுக்கு சொன்ன மாதிரியே தான் திரும்பவும் ஒரு வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போ இவ்வளோ நேரம் குறைகளை பார்த்தோம், அந்தளவுக்கு நம்ம நிறைகளையும் சொல்லணும் இல்லையா? அந்த வகையில் அமைச்சர் பிரபு அவர்களுக்கு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பல கல்குவாரிகளுக்கு தற்காலிகமாக சீல் வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கட்சிகள் உட்பட பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு ஒரு சிறப்பு பாராட்டுகள். அடுத்த கட்டமாக பார்த்தா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அது போக திருக்குறள் பற்றி பேசினார். இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ப்ரெஸ் மீட்டில் வந்து போக்சோ சட்டத்தை பற்றின விளக்கத்தை தெளிவாக ரொம்ப கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் 1ஆம் வகுப்பு படிக்கும் புத்தகத்துலேருந்தே அதோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அந்த போக்சோக்கான நம்பர்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த மற்ற குற்றங்கள்லாம் வந்து குற்றத்தை மற்றவங்க நிரூபிக்கணும். பட் இந்த போக்சோ சம்மந்தப்பட்ட வரைக்கும் யார் மேலே நம்ம குற்றம் சுமத்தியிருக்கோமோ அவங்க தான் வந்து தான் மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம்லாம் கொடுத்து இதை ப்ராப்பராக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இதுக்கும் பல வகையிலேருந்து பாராட்டுகள் போய்கிட்டு இருக்கு. இது போக இன்னும் நிறைய அமைச்சர்களோட தகவல்கள்லாம் வரும். என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை அப்பப்போ ஒரு கம்பைன் வீடியோஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதை வந்து யாருக்காவது நீங்கள் அனுப்பி பார்த்துக்கப்பா இப்படி தான்ப்பா உங்கள் லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றியும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன். தேங்க்யூ.